ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மகாராஷ்டிரா ஸ்டைலில் மசாலா வெஜ் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்போவுமே செய்கிற வெஜ் பிரியாணியோட டேஸ்ட்டை விட இன்றைக்கி நான் செஞ்சு காமிக்க போகிற இந்த மசாலா வெஜ் பிரியாணியோட டேஸ்ட்டு கொஞ்சம் யூனிக்காகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெஜ் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அரிசியை ஊற வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 3 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வீட்டு அரிசி கூட எடுத்துக்கலாம். அரிசியை தண்ணி ஊற்றி ஒரு 4லேருந்து 5 டைம் கிட்ட வாஷ் பண்ணிக்கலாம். க்ளீனாக வாஷ் பண்ணதுக்கப்புறமா அகைன் இந்த அரிசி கூட வந்துட்டு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு மட்டும் அரிசியை ஊற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு பிரிஞ்சி இலை, 2 அன்னாச்சி பூ, 2 பட்டை சேர்த்துக்கோங்க, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க, 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க, 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துக்கிட்ட ஸ்பைசஸ் எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட கலர் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 1 கப் அளவுக்கு பீன்ஸ் சேர்த்துக்கோங்க, 1/2 கப் அளவுக்கு கேரட் சேர்த்துக்கலாம், 1/4 கப் அளவுக்கு கேப்சிகம் சேர்த்துக்கோங்க, 7 பீஸ் காலிஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவரை தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு சூடு பண்ணிவிட்டு அதில் காலிஃப்ளவரை போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. 1 கப் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க, 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இந்த காய்கறிகளை ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். காய்கறிகளை 5 நிமிஷத்துக்கு வதங்க விட்டதுக்கப்புறம் இப்போ இதில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இந்த மசாலா வதங்குற கேப்பில் இந்த ரைஸ்க்கு சேர்த்துக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான மசாலா பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி கப்பில் 1/4 கப் அளவுக்கு கட் பண்ண தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. புதினாவை விட கொஞ்சம் கம்மியாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். புதினா அதிகமாக சேர்க்கணும், கொத்தமல்லி கம்மியாக சேர்க்கணும். அடுத்து இதில் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/2 லெமனோடைய ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போது இதை வந்துட்டு ஃபைன் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிக்கோங்க. அடுத்தது நம்ம வதங்க விட்டுருந்தோம்ல மசாலா, அதோடைய பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறமா இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, அதில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க. பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மலான புழுங்கல் அரிசி எடுத்தீங்க அப்படின்னா 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல மசாலா பேஸ்ட், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரிசி, இந்த மசாலா பேஸ்ட், அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஜென்டிலாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒன்றா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை மிக்ஸி கப்பில் ஊற்றி ஒரு அலசி அந்த தண்ணியை குக்கரில் சேர்த்துக்கிறேன். மீதி 3.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஸோ 3.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நான் 3 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தேன்ல, அதுக்கு 4.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு ஜென்டிலாக அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப கலந்து விட்டீங்க அப்படின்னா அரிசி உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஜென்டிலாக கலந்து விட்டுக்கோங்க. ரைஸை கலந்து விட்டதுக்கு அப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு உப்பு டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு அளவு செக் பண்ணும்போது உப்பு கொஞ்சம் கரிக்கிற போல இருக்கணும். அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா தான் அரிசி வெந்து வரும்போது உப்பு அளவு கரெக்டாக இருக்கும். அடுத்து குக்கரை மூடிட்டு விசில் போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு கரெக்டாக 2 விசில் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணிங்க அப்படின்னா ரைஸ் நல்லா போலன்னு குழையாமல் சூப்பராக வெந்து வரும். 2 விசில் வந்ததுக்கப்புறமா குக்கரில் இருக்க ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய கமன் வாசனையோட டேஸ்டியான மகாராஷ்டிரா ஸ்டைலில் மசாலா வெஜ் பிரியாணி ரெடியாக இருக்கும். சூடாக இருக்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்க போல தான் இருக்கும். சூடு ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா போலன்னு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரியாக இருக்கும். இந்த மசாலா வெஜ் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக அப்பளம், அப்படி இல்லைன்னா முட்டை வறுவல் அண்ட் ஆனியன் ரைட்டா வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். இந்த மசாலா வெஜ் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக சிம்பிளாக ஒரு முட்டை வறுவல் தான் செஞ்சுருந்தேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துடுங்க. அண்ட் இந்த ரெசிபியை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் ஒரு டேஸ்டியான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.